கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அ ஊழியத்தில பல எதிர்பாராத நிகழ்வுகள் அடிக்கடி வரனால, எதிர்பார்த்த மாரி ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியானங்களை என்னால பதிவு செய்து அனுப்ப முடியவில்லை. தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்க. என்னால முடிந்த அளவு எத்தனை நாட்கள் இந்த காலை தியானங்களை அ அ தயார் செய்து உங்களுக்காக அனுப்ப முடியுமோ நான் அனுப்புகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் அ நம்புகிறேன். அ இன்றைக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது எந்த அடிப்படையில் நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா, பல வேளைகளில் ரட்சிப்பு என்பது தேவனுடைய இலவசமான ஒரு ஈவு என்று நாம் அறிந்திருந்தாலும், இலவசமாக நம்ம ஒரு பொருள் கிடைக்கிறப்போ அதனுடைய மதிப்பை நம்ம உணராதவங்களா இருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற வெளியேறப்பட்ட பொருட்கள் எல்லாமே நமக்கு இலவசமாக கிடைக்கிறது தான். இப்போ மழை நீர் இல்லையா, மழை பெய்யல அப்படின்னா உலகமே இயங்க முடியாது. காற்று இதெல்லாமே நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. அதே மாதிரி ஆண்டவர் ரட்சிப்பை இன்றியமையாதவைகளை நமக்கு தேவன் இலவசமாக கொடுக்குற கர்த்தர். அதனால் ரட்சிப்பு அவர் இலவசமாக கொடுத்துருக்காரு. இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கிடைக்கிறனால அநேக வேளைகளில் இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை நாம் உணராமல் அலட்சியமாக அதை எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ பவுல் தன்னுடைய ரட்சிப்பை குறித்து எப்படிப்பட்ட மனநிலை உடையவராக இருந்தார் என்பதை தான் நாம் இன்றைக்கு வாசிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்கள். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நிதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கடந்த தியானத்தில் பவுல் ஏன் சுய பெருமை பேசலை அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். அவர் சொன்னார், ஒருவேளை நான் எபிரேயன், பரிசேயன், விருத்த சேதனம் பெற்றவன், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன், திருச்சபையை துன்பப்படுத்தினவன் சொல்லி தன்னுடைய யூத தகுதிகளை குறித்து பேசும்போது சொல்கிறார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன் என்றார். இப்போ பவுல் ஏன் அதை நஷ்டம் என்று எண்ணினார்? ஏன்னா தான் எது தன்னை ரட்சிக்கும் தகுதி உடையது, இதெல்லாம் செஞ்சால் நான் கட்டாயமாக ரட்சிக்கப்பட்டலாம் அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் செய்து வந்தாரோ அது எதுவுமே அவருக்கு ரட்சிப்பை கொடுக்காதுங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார். இன்றைக்கும் கூட சில சமயத்தில் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக இருக்கிற என்னன்னா, நிறைய பைபிள் படித்தா, நிறைய ஜெபம் பண்ணால், அதிகமாக காணிக்கை கொடுத்தா, ரொம்ப நற்செயல்களில் ஈடுபட்டால் அதெல்லாம் தான் நம்மளை ரட்சிப்புக்குள்ளார வழி நடத்துங்கிற ஒரு 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 எண்ணமுடையவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதெல்லாம் முக்கியம். நீங்கள் காணிக்கை கொடுக்குறத விட்டுறக்கூடாது, இல்லை சபைக்கு போகிறத விட்டுறக்கூடாது, இல்லை தொண்டு தான தர்மங்கள் செய்கிறது நீங்கள் விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. இதெல்லாம் முக்கியம். ஏன்னா இது எல்லாம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதிலே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே நமக்கு ரட்சிப்பை, பரலோக வாழ்வை கொடுக்காது. இப்போ பவுல் முதலாவது அவர் அறிந்தது என்னன்னா, ரட்சிப்புங்கிறது 100% கடவுளுடைய கிருபையினால் தகுதியில்லாத நமக்கு அருளப்படும் ஒரு ஈவு. இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஃபார் அன்வர்தி சின்னர்ஸ் லைக் அஸ். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எந்த தகுதியும் பெறவில்லை, எந்த தகுதியும் நம்ம பெற முடியாது. அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதி, அதாவது சட்டத்திட்டங்களை கைக்கொள்வதனால் வர நீதி, தான தர்மங்களை செய்வதனால் வருகின்ற நீதியை நான் பிடித்து கொள்ளாமல், எதெல்லாம் எனக்கு ரட்சிப்பை கொடுக்குன்னு சொல்லி நான் நினச்சி நான் செஞ்சனோ அதெல்லாம் நான் பிடித்து கொள்ளாமல், நான் இப்போ எதை பிடித்து கொண்டேன்? கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதனால் வருகின்ற தேவனுடைய நீதி. அதனால் தேவனுடைய சட்டத்தின்படி யாரெல்லாம் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த கிறிஸ்துவானவர் சிலுவையிலே சம்பாதித்த தேவ நீதி, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றேன். அப்போ ரட்சிப்புங்கிறது 100% தகுதியற்றவர்களுக்கு இலவசமாய் அருளப்படும் ஈவு என்பதை பவுல் அறிந்திருந்தார். இதான் அவர் ஃபர்ஸ்ட் சொல்றார். அடுத்த 2 வசனங்கள் அவர் கூறுறது என்னன்னா, அந்த ரட்சிப்புக்கு அவர் 100% நன்றியுள்ளவராய் கடவுளுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருந்தார். பால்
committed himself 100% for the service of God as a thankfulness for the salvation he received from God. அதாவது தான் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டாரு. அது எவ்வளோ பெரிய ஈவு என்பதை அவர் உணர்ந்திருந்தாரு. அது எவ்வளோ பெரிய ஈவு என்று உணர்ந்திருந்ததுனால 100% அவர் சொல்றாரு, எப்படியாவது நான் என்னை தகுதிப்படுத்திக்கணும். அதாவது ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை தகுதிப்படுத்திட்டார். அது வேற விஷயம். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை பரிசுத்தவானா ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவருடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டார். அது 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 உண்மை. அதை மறுக்கவே முடியாது. ஆனால் அதே சமயம் கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கார் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நான் தகுதியுடையவனாக என்னை நான் மாற்றிக்கொள்வேன். அப்போ என்னை பார்க்குறவங்க இவர் தேவனுடைய பிள்ளை, இவர் தேவனுடைய ஊழியன், இவர் 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 கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், இவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் என்று தேவன் என்னை எந்த நிலையில் வச்சிருக்கிறாரோ அந்த நிலைக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நான் என்னை 100% அர்ப்பணிக்கிறேன் என்று பவுல் இந்த வசனங்களிலே கூறுகிறார். அநேக வேளைகளில் அந்த முதல் பகுதியை நம்ம சபைகளை நம்ம தெளிவாக போதிக்கிறோம், புரிந்திருக்கிறோம். என்னென்னா, ரட்சிப்பு என்பது 100% கடவுள் நமக்கு அருளும் ஒரு ஈவு. தகுதியற்றவர்கள் கடவுள் கொடுக்குறாரு. அதான் கிறிஸ்தவ சுவிசேஷம். இதை பிரசங்கிக்கல, இல்லை இதுக்கு மாறான ஒரு சுவிசேஷத்தை யாராச்சும் பிரசங்கிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது வேதத்திலிருந்து வர சுவிசேஷமாகவே இருக்காது. ஆனால் இந்த 2ஆம் பகுதியை தான் அநேக வேளைகளில் நம்ம மறந்துடும். என்னென்னா, அந்த ரட்சிப்பிற்கு தகுதியுடையவனாய் நான் வாழ வேண்டும். அதாவது நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த பதங்களெல்லாம் பவுல் பயன்படுத்துது என்ன அப்படின்னா, உன்ன கடவுள் ஒரு மேலான நிலையில் தூக்கி வச்சிருக்கிறாரு. அந்த நிலைக்கு தகுதியுடையவனா நீ நடந்து கொள். இப்போ ஒருத்தர் போலீஸ் வேலையில் இருக்கிறார் அப்படின்னா, அவர் அதிகாரப்பூர்வமாக போலீஸாக இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு சில தகுதிகள் சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் அவர் ரோட்டில் நின்று போகிற வரவங்ககிட்டலாம் 10 ரூபாய் 20 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறப்போ அவருடைய நிலை இவ்வளோ உயரமாக இருக்குதுன்னா, அவருடைய செயல்கள் ரொம்ப தாழ்வாக, ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது. ஒரு திருடன் என்ன செய்வானோ அதை ஒரு போலீஸ்கார் செஞ்சிட்ருப்பார். ஆனால் அதுவே தன்னை முழுவதுமாக தன்னுடைய பணிக்கு அர்ப்பணித்த ஒரு ஒரு காவலர் இருப்பார்னா, அவர் உயர்ந்து நிற்பார். அப்போ மக்கள் அவரை பார்க்குறப்போ, இவர் தாண்டா போலீஸ், இவரை மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு விசுவாசி, ஆண்டவர் அவன் ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆனால் அவனுடைய செயல்களோ ரொம்ப தரைக்குறைவாக இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசி தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையுள்ளவனாய், நன்றி உள்ளவனாய், தன்னை தகுதிப்படுத்தி கொள்கிறவனாய், தன்னை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு தகுதியானவளாய் நடந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்றாரு, அதுக்கு தான்ப்பா நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அவர் வரும் நாளில் அவருக்கு முன்பதாக நான் நிற்கும்போது நான் வெக்கப்படக்கூடாது. அவருக்கு முன்னாடி நான் சந்தோஷமாக நிற்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ற இலவசமான ஈவுக்கு நான் எவ்வளவு உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையாக இருந்தேன் சுவாமி என்று சொல்ல அவர் முயற்சிக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ரட்சிப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.